ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு 4 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புளி, ஒரு 10 பூண்டு பற்கள், 2 பெரிய கத்திரிக்காய், 2 பெரிய தக்காளி, கொஞ்சம் நல்லெண்ணெய். நம்ம இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி செய்ய போகிறோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே காய்ந்த மிளகாயை உள்ளே போட்டுடலாம். பூண்டு பற்களையும் உள்ளே போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்னி பெரிய வெங்காயம் வச்சு செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயம் வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை உள்ளே போட்டுடலாம். காய்ந்த மிளகாய் வறுப்பட்டதுனால அது நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதையும் உள்ளே போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அதனால் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ அந்த புளி உள்ளே போட்டுடுறேன். புளி தேவையான அளவு யூஸ் பண்ண போகிறோம். கத்திரிக்காயையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணிட்டேன், இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகணும். அது வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சான்னு செக் பண்ணணுன்னா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கத்திரிக்காவை நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம், கத்திரிக்காய் வெந்துடுச்சா இல்லையான்னு. இப்போ எல்லாம் நல்லா வெந்ததுனால நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை உள்ளே போட்டுடலாம். அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டால் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டேன். இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். தாளித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கின அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலையும் உள்ளே போட்டுட்டு நம்ம அதை தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், தாளிச்சாச்சு. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. புளிப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி. இது இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாத டைமில் இந்த சட்னியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.